Tamil Nadu and the general elections to the Legislative Assembly schedule பார்க்கணும்னா date of issue of gazette notification 30th 3/2026, last date for making nominations 6/4/2026, date for scrutiny of nominations 7/4/2026, last date for withdrawal of candidature 9/4/2026, நம்ம poll date 23/4/2026, counting நாள் 4th of May and நம்ம election process எல்லாம் முடிக்கிறதுக்கு 6th of May. As on நமக்கு 15ஆம் தேதி மார்ச் வரைக்கும் 5.69 crore total electoral strength. அதில் female 2.90, male 2.78 and transgenders 7656. நமக்கு MCC லாகு நேற்று ஈவினிங்லேருந்து MCC இஸ் ஆன். மொத்தமாக நம்ம டோட்டல் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் பார்க்கணும்னா 2106. அதே போல் முதல் வாட்டி நம்ம ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் ஆல்சோ அனௌன்ஸ்மெண்ட் நாளிலிருந்து ஆக்டிவ் இருக்காங்க. 2106 அவங்க 106. உங்கள் மூலமாக எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், அவங்களுடைய நேம் அண்ட் போலிங் ஸ்டேஷன் நம்பர்ஸ் எல்லா வாக்காளர்கள் போய் அவங்க செக் பண்ணி, இட் இஸ் பெட்டர் டு செக் அண்ட் கீப் ரெடி. நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஏதோ ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதே போல் நம்ம எல்லா டிஇஓஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையும் அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இஎம்எஃப்ஸ் ரெண்டுமே அவங்க ரெடி பண்ணணும். ஸோ தட் our officers, our voters have a good voting experience. அதே போல் நம்ம நிறைய கமிஷனுடைய புது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. சில இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம ஓட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மொபைல் ஃபோன்ஸ் போலிங் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் நம்ம ஓட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி வெயில் காலத்திலே to ensure drinking water and shades and all also நம்ம டிஇஓஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க. மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கேண்டிடேட்ஸ்க்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்காக நம்ம போக சென்சிட்டைஸ் பண்ணுவாங்க. மேம், இப்போ நாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 30th தொடங்குது, 6th வரைக்கும் முடியுது. ஹாலிடேஸ் இருக்கா? 4 நாள் வந்து அந்த கவர்மெண்ட் ஹாலிடே ஃபாலோ ஆகுது. ஸோ ஹாலிடேஸ் நாமினேஷன் பண்ண முடியுமா? எப்போ பண்ண முடியும்? ஷெட் அந்த லா பார்க்கணும்னா இட் இஸ் த கரெக்ட் 7 days ஹாலிடே ஸ்கூலில் பண்ணிடலாம். ஆமாம் ஆமாம். Nominations can be filed between 11 AM and 3 PM from Monday, that is 30th 3, till the last date for receipt of nominations 6th aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday, these are public holidays under the Negotiable Instruments Act 1881. So totally 4 days Totally 4 days. 3 days அந்த ஹாலிடேஸ்ல வருதுனா, so அந்த total 7 daysல 4 days மட்டும் பண்ண முடியும். லோக்கல் ஃபெஸ்டிவல் வந்து அங்க ஆர்கே விடுவாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல லோக்கல் ஹாலிடேஸ் அந்த டேஸ்ல இல்லை. என்ன டிஸ்ட்ரிக்ட் ஏதோ தகவல் இருக்கா? அந்த டேஸ்ல இல்லை லோக்கல் ஹாலிடேஸ். சொல்லுவாங்க படிப்படியாக, இது வரைக்கும் வந்துடும். ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலேன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனால் உங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போயே கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம்ல ஒவ்வொரு டைம்ல லேட் பண்றாங்க. ஏன்னா கவுண்டிங் அங்க வந்து வாங்கணும், இங்க வந்து அலைய விடுறாங்க.
அதனால வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இப்போ இங்கே எங்கிட்ட சொல்கிறீங்க நிறைய விஷயம், பட் அவங்ககிட்ட இந்த பறக்கம்படையில் இருக்கிறவங்க ஸ்ட்ரிக்டாக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா என்ன பிஸ்னஸ் பர்பஸ் என்ன பர்பஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு பவுனே வந்து 1,20,000 வருது. நீங்கள் 50,000 மேலே எதுவுமே பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இன்னுமே அந்த பழைய கண்டிஷன்லேயே இருக்குது. தேர்தல் நாணயம் வந்து எவ்வளோ டெவலப் பண்ணாலும் கூட இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பற்றி நீங்கள் 50,000 மேலே தாண்ட வேண்டாம்ன்றீங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கும். சட்டம் இருக்குது. அன்னைக்கு இருந்த சட்டம் வேற இன்னைக்கு டெவலப் ஆயிருக்குல்ல. அன்னைக்கு வந்து ப்ராடக்ட் விட்டோம், இன்னைக்கு செல்போன் மெசேஜ் அனுப்புறோம். ஸோ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்களே தெரியும் அன்னைக்கு கிராம் எவ்வளவு இருக்குது பவுன் தங்கம். இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது பிஸ்னஸ் பீப்புள் இன்னைக்கு பலரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் என்ன பண்றாங்கன்னா பறக்கங்கள் எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டாக வந்து மறுபடியும் வந்து லேட் பண்ணுறாங்க. இல்லை லேட் பண்ண இல்லாமல் பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வந்து பல ஆண்டுகளாக வந்து மணி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலம் இந்த தேர்தல் சமயங்களில். ஸோ ஏதோ நியூ மெத்தட்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான முறைப்படுறதுக்கான ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாள முடியும்? இல்லை அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் ஒரு 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆகிட்டு இருக்கு. அதில் அமௌண்ட் இல்லை, வால்யூம்ஸ், பல்க். மேடம் இந்த எஸ்ஆர் மூலமா புதுசா நிறைய பேர் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிருந்தாங்க. இப்போ டேட் அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணணும் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இல்லைன்னா ஒரு இதுல இருக்கு. அவங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும்? அது ஓகே ஆகுமா? இல்ல புதிய வாக்காளர்கள் எவ்வளவு பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு இ கார்ட்ஸ் வந்துருக்கு. பட் ஆனா எபிக் கார்டு வரல. இல்லை அதுக்குள்ளே வந்துடும். நம்ம 15 டேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆகிட்டுருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்துடும். எபிக் கார்ட்ஸ் வந்துடும். ஆஃப்டர் ஃபைனல் ரூல் யூ ஹேவ் த ஃபிகர்ஸ் ஆன் இட். 3 lakhs, 3.14 lakhs. Huh? 3.14 lakhs. No, final 3.14 lakhs after final publications. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணியிருக்காங்க. 23 ஏஜென்சிஸ் அதில் இருக்காங்க இன்வால்வ். இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது மொத்தம் 8 days வருது. அதில் லோக்கல் ஹாலிடேஸ் வந்து இப்போ ஏப்ரல் 1 ஃபாலாக்கு தூத்துக்குடி. ஸோ இதில் எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்குது அத்தனை நாள் பண்ண முடியும். கிளியராக இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் திருப்பி அதை கேட்குறேன். என்னோட பணம் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட் இருந்தா போதுமா? இல்ல நான் என்ன தேவைக்காக பணம் எடுத்து போறேன் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட் எங்கிருந்து பணம் வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அது அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நான் நகை வாங்க போறேன். அந்த பணம் என்னோட பணம்னு நான் நிரூபிக்கணுமா? இல்ல நான் நகை வாங்க போறேன் அப்படிங்கறத நிரூபிச்சா அந்த பணத்தை எடுத்து போலாம். You would like to reply to this? இல்லை சோர்ஸ் ஆஃப் மணி அந்த பணம் உங்கள் பணம் தான்ன்றது எப்படி தெரியும்? அந்த சோர்ஸ் நீங்கள் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க, கையில் கேஷாக வச்சுக்க மாட்டீங்க, இங்கே தான் எடுத்துட்டு வருவீங்கல்ல, அந்த ரசீது வேணும். இல்லை ஏதாவது ஒரு சோர்ஸ் உங்கள் பணம்ன்றதை நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க சொல்லியிருக்கோம். Any other question or is it?
தெரியும், ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட். என்ன பண்றாங்கன்னா மேடம், ஒவ்வொரு டைமுமே பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஐ திங்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஏதோ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லுங்க. மேடம், இந்த ரீஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்கல்ல மேடம், ரிஜிஸ்டர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரீஃபார்ம் யாரை இது பண்ணுவாங்க? ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. இப்போ மற்ற ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்கல்ல, இப்போ அவங்க வந்து எலெக்ஷனை ஜெயிச்சவங்க அவங்களுக்கு வந்து இந்த கட்சி காவல் சட்டம் ஏதாவது இருக்கா, இல்லை அவங்க வந்து அது எப்படி ரிஜிஸ்டர் பார்ட்டி பார்ட்டி பிரசிடென்ட் will only sign. உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்க பார்ட்டி பிரசிடென்ட் சைன் பண்ணணும். இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க கட்சி தாவல் அவங்களுக்கு வருமா, இல்ல வந்து அவங்க வேற ஒரு கட்சிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சிடுறாரு, வேற கட்சிக்கு போனா அவங்களுக்கு வந்து இந்த கட்சி தாவல் வருமா வராதா? ஏன்னா நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தான் சொல்றீங்க, வரும் மெனியோ பார்ட்டி அதுக்கு அங்கீகரிக்கப்படணும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். How many? 3.6 odd lakhs. Exact number. 6 lakhs. 6 lakhs. Social media, Polling person. social media se AI generated videos எல்லாம் haters பண்ற மாதிரி மானிட்டர் பண்றாங்களா பண்ணுவீங்களா? அதுக்கு என்ன அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வாட்டி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜரல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டெய்லி அப்டேட்ஸ் எதுவும் கொடுத்துருவீங்களா? நேற்றுல இருந்து வெஹிக்கிள் செக்அப் ஆரம்பிச்சாச்சு. என்ன சுமார் 1.26 crore பிடிச்சிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி. மணி மானிட்டரிங், சோஷியல் மீடியா மணி மானிட்டரிங் அதெல்லாம் பண்ணாங்க. கூகுள் பே இந்த மாதிரியான ஒரு ஃபோன் பே இந்த மாதிரியான அமௌண்ட் அதை கூட டிரான்சாக்ஷன் அதுக்கான இதை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான நடவடிக்கை? கூகுள் பே ஈஸி டு கூகுள் பேலே லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் நிறைய பேருக்கு போகுதுன்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தே ஆர் டேக்கிங் கேர். மேடம், இந்த பணம் வாங்கும்போது இந்த பிரச்சனை வந்து பப்ளிக் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது கன்சிடர் பணம் கொடுக்கலன்னா ஒருவேளை அவங்க புகார் கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் வெளியிட்டுருவோம். இப்போ கூட கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எனக்கு நிறைய வருது. கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுக்கும்போது சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வில் ரிலீஸ் இட். நம்ம ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் டைமிங்ஸ் என்ன campaign timing political parties ஐ திங்க் என்ன மாதிரி கேள்வி புரியல. political parties டைம் வந்து இந்த முறையும் 10 PM மார்னிங் 6 to 10 மார்னிங் 6 to night 10 தான் சேஞ்ச். சேம் 6 to 10 மார்னிங் 6 to 10 சேம். மேடம், புதுசா ஒரு வேளை ஓட்டர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா எந்த தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எத்தனை நாளுக்குள்ள அப்படி ஓட்டு ஸ்லிப் கிடைக்கும்? 10 days before last date of nomination. அது 26 வருது. 26 வரைக்கும் பண்ணலாம். நம்ம 15 daysக்குள்ள முயற்சி பண்ணுறோம் எல்லாத்துக்கும் கார்ட்ஸ் போய் சேரும். 26 ஏப்ரலுக்குள்ள எல்லாரும் புதுசா அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 26 மார்ச் 26 மார்ச் 26 மார்ச் 1.26 crore worth of goods and cash. That is what I said. நேற்று ஈவினிங்ல இருந்து காலையிலே நம்ம ரிப்போர்ட் 6 PM to 6 PM ரிப்போர்ட். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அது ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம வல்னரபிலிட்டி மேப்பிங் ஆன்கோயிங் இருக்கு. பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சமீபமா சில வரையறைகளை கொண்டு வந்தாங்க மேடம். அது நடைமுறையில் இருக்கா? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிக்கு இந்த 30-60 நாட்களுக்கு முன்னாடி 5000 பேருக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்குற நடைமுறை தேர்தல் ஆணைய விதிகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அது நடைமுறையில் இருக்கா இல்ல வழக்கமான விதிகள் தானே? நம்ம சுவிதா ஆப்பில் நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்.
மோர் தென் 5,000 க்ரௌட் இருக்குன்னா as far as ட்ரிங்கிங் வாட்டர் சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ECI நார்ம்ஸில் அது ஏற்கனவே நார்ம்ஸ் இருக்குது. ஆமாம்மா, இந்த MCMC கமிட்டி மூலமாக தான் போகும். Vigilab is an app, no? Numbers நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். தேர்தல் பயிற்சிலாம் முடிச்சாச்சா? எவ்வளோ பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம்? பயிற்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிச்சு, திருப்பி பண்ணிட்டுருக்காங்க. பயிற்சியா மொத்தமாக அந்த என்டையர் மிஷினரி 3.26 3 lakhs ஆயிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் 3.6 இப்போதைக்கு எவ்வளோ போஸ்ட் வந்திருக்கு, எவ்வளோ போஸ்ட் வந்திருக்கு, எவ்வளோ போஸ்ட் 50 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இனிமேல் தான் தெரியும் அந்த டீட்டெயில்ஸ். Observers will come from date of notification. Ma'am, last time வந்துட்டு nearly 1,000 crores வந்துட்டு ornaments, gold and jewels ornaments sales பண்ணாங்க. ஆனா அது ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சுன்னு ஜுவல்லரி அசோசியேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக பெட்டிஷன் போட்டுருந்தாங்க அவங்ககிட்ட. ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் வந்துட்டு ஈச் கிளைம்ஸ் கோட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கோட் வந்து கூட officials from GST or IT departments இருந்தாங்க. It would be easy for them to, because people from other department are not aware about formalities அப்படின்னு அவங்க சைடில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. Whether you will take initiative to include officials from IT and GST in the claims court. நம்ம ECI norms will follow the norms of the ECI, but this time training has been given jointly to all. எல்லாத்துக்கு ஜாயிண்ட் ட்ரைனிங் தான் கொடுத்துருக்கோம் நம்ம DEOs லெவலில், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட. ஸோ there will be better collaboration. So officials from GST and IT also be part of that team? No, they will not be part of the team. That is the problem they have been facing, because people are not aware of it. Complaint from jewelry associations saying that despite they are having necessary documents, We will train them further. If that is so, we will train them further. மேடம், சம்மர் டேனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடங்கள் நிறைய மங்களே போடல. சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே போய் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் தான் அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணாங்க. இந்த தடவை முன்கூட்டியே நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்களா? அவங்க அதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல அதிகமாக வழக்கத்துக்கு அதிகமாக வெயில் வேற வரும் வேற சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல எல்லா பக்கமுமே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை லாஸ்ட் டைம் மாதிரி படாச்சு வருமா? லாஸ்ட் டைம்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு. எந்த சாமியானா சரியா போடல, நிறைய இடம் தண்ணியில இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அந்த சைக்கிள் கூட இல்லாம இருந்தது. கண்டிப்பா எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி, எக்ஸ்டெண்டட் ஃபெசிலிட்டி.